பெரிய மாப் சைக்காலஜி ஒரு விபத்தா மாறி இருக்கு கரூர் இஷ்யூ. அதற்கு ஏன் விஜயை காப்பாற்றணுன்ற முனைப்பில் இருக்கீங்க? இதை வச்சு கூட்டணிக்கு இழுக்க பார்க்குறீங்க. அவர் உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அவருக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. எதுக்காக திரும்ப திரும்ப அவரை வராதவரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, கும்பமேளாவில் 50 கோடி பேர் கூடினாங்க. சின்ன அசம்பாவிதம் இருந்ததா? ஒரு உயிரிழப்பு இருந்ததா? புகார் இருந்ததா? 50 கோடி பேர் கூடின கூட்டத்தில் பிஜேபி ஆள்ற ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் சின்ன அசம்பாவிதம் இல்லை. இங்கே 25,000 பேர் கூட்டத்தில் 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னா யார் சார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நாங்கள் விஜயை காப்பாற்ற முயற்சி பண்ணுறோமா, இல்லை நீங்கள் திமுக காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? யார் பொறுப்புன்னு முதல்ல சொல்லுங்க, மீடியா சொல்லுங்க. நீங்க இந்த பக்கம் தவறு நடந்திருக்குன்றது உங்களால் உணரவே முடியல. விஜய் எல்லா நேரத்தையும் சரியா அவர் பயணப்பட்டாரா? சரியா தான் அவருடைய பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டாரா? அவருடைய கூட்டங்களை அவர் கூட்டவில்லையா? இந்த பக்கம் இருக்கிற தவறுகளையும் நீங்க சுட்டி காட்டணும். அந்த தவறே இல்லையா? அந்த கூட்டம் நடத்த நீ அனுமதியை மறுத்தர வேண்டியது. அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு ஒரு வரியில் எழுதி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, கரூர் எஸ்பி என்ன பண்ணாரு? விஜய் பொறுப்பு இல்லாமல் கூட்டம் நடத்துறாரு, பொறுப்பில்லாத ஆடியன்ஸ் வர்றாங்க, பொறுப்பில்லாத ரசிகர்கள் வர்றாங்க, அங்கே இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கும். எஸ்பிக்கு என்ன சார் வேலை? இந்த கூட்டம் நடக்க அனுமதி ரத்து செய்யப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது எழுதி கொடுக்க வேண்டியனே. கூட்டம் நடத்த அனுமதி கொடுப்பீங்க, அங்கே போலீஸ் குவிச்சிருந்தோம்னு சொல்லுவீங்க, சந்துக்குள்ளே இடம் கொடுப்பீங்க. சந்துக்குள்ளே சிந்து பாடுதா திமுக? எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இடம் கொடுத்துறீங்க. 3000 சேர் தான் போட முடியும். மதுரையில் எங்களுக்கு கட்சி மாவட்டம் 3 மாவட்டம், எங்கள் மொபிலைசேஷன் 30,000 பேர். எங்கே போகிறது? 27,000 பேர் எங்கே சார் போவான்? நிற்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்களே எல்லாமே. ஏன் இந்த இடம் கொடுத்தாங்க?